வணக்கம் வணக்கம். விவசாயம் செய்யும் கிரிஜா நான் விவசாயத்திலே நல்லா விவசாயம் செய்து இதெல்லாம் படிக்குது. இயற்கையான பயிர் வச்சு நாங்கள் பயிர் செய்கிறோம். மருந்து எதுவும் போடாமல் இயற்கை பயிர் செய்து நாங்கள் மக்களுக்கு நல்ல நிலைமை நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும். நாங்கள் அனைவரும் இயற்கையாக பயிர் வச்சு எங்கள் பயிர்களெல்லாம் நாங்கள் பயிர் செய்து வருகிறோம். நாங்கள் ஒரு 4 ஏக்கரை நெல் போட்டோம். அந்த நெல் இப்போதைக்கு ஒரு 60 மூட்டை நெல் ஆகியது. 4 ஏக்கராவுக்கு 60 மூட்டை ஆகியிருக்கு. 60 மூட்டை ஆகியிருக்கு. நாங்கள் இயற்கையாக மருந்து போடாமல் பயிர் வச்சுருக்குறோம். எல்லாம் நாங்கள் இயற்கையாக தான் பயிர் வைக்கிறோம். மருந்து எதுவும் போட மாட்டோம். மருந்து எதுவுமே போடாமலே இயற்கையாக பயிர் வைக்கிறீங்க. சூப்பர். சரி, இந்த விவசாயத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க கிரிஜா. விவசாயத்தை பற்றியா? கஷ்டப்பட்டு பயிர் வச்சு நான் கடமைக்கு பயிர் வச்சு கஷ்டப்பட்டு பயிர் வச்சு நெல் தான் அறுத்து விட்டோம். நெல்லையே அறுத்து நாங்கள் மக்களுக்கு சோறு போட்டோம். ஓகே, நல்லா பண்ணீங்க. இன்னொரு பாட்டு, கடவுள் என்னும் தொழிலாளி வரும். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்தா தொழிலாளி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்தா தொழிலாளி விவசாயி. முன்னேற்றும் பாதையிலே மனச வச்சு வெகு மூச்சாய் உனக்காக பாடுபட்டு. சரி, சூப்பராக பண்ணீங்க. இந்த விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். விவசாயம் பற்றியா? ஏதாவது சொல்லுங்க. நீங்கள் வச்ச பயிர், நீங்கள் எப்படி இந்த நிலத்தை வாங்கினீங்க? எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். எங்கள் மாமனார் கொஞ்சம் தந்தார். அது கூட நாங்களும் கொஞ்சம் வாங்கி பயிர் வச்சோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டு எங்கள் பேரனுங்களுக்காக நாங்கள் 2 ஏக்கரை வரணும்னு எங்கள் மாமனார் 1.5 ஏக்கரா கொடுத்தாரு. 1.5 ஏக்கரா கொடுத்தாரு எங்கள் மாமனார். 1.5 ஏக்கரா கொடுத்தாரு. அதை கூட நாங்கள் ஒரு 3 ஏக்கரா வாங்கினோம். இனிமேல் நீங்கள் நல்லா விவசாயத்தை செய்யுங்க. விவசாயம் காப்போம், பசுமையை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். விவசாயத்தை காப்போம், பசுமையை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம். நன்றி சொல்கிறேங்க. நன்றி.